சென்னை ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ராஜினாமா கடிதத்தோடு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வரக்கூடிய நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள தகவலை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்திருந்தார். அதன் பின்பு ஒரு சிலருக்கு பதவிகள் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்திற்கு எந்த ஒரு பொறுப்பும் அறிவிக்கப்படவில்லை. அதே போல பொதுச் செயலாளரை சந்தித்து அவர் எந்த விதமான மன்னிப்பு கடிதமும் கொடுக்காத நிலையில் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளருக்கு எதிராகவும் அதே போல பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், இந்த தேர்தலுக்கான தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்றெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. அப்பொழுது அந்த மாவட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பசுபதி மீது சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் காரணமாக சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இன்று காலை அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து அங்கு மொட்டை அடித்து பின்பு ராஜினாமா கடிதத்தோடு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அவர் மதுரை மாநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பு என்பது இங்கு போடப்பட்டிருக்கிறது. ராம்குமார், சென்னை ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ராஜினாமா கடிதத்தோடு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வரக்கூடிய நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள தகவலை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்திருந்தார். அதன் பின்பு ஒரு சிலருக்கு பதவிகள் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்திற்கு எந்த ஒரு பொறுப்பும் அறிவிக்கப்படவில்லை. அதே போல பொதுச் செயலாளரை சந்தித்து அவர் எந்த விதமான மன்னிப்பு கடிதமும் கொடுக்காத நிலையில் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளருக்கு எதிராகவும் அதே போல பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், இந்த தேர்தலுக்கான தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்றெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. அப்பொழுது அந்த மாவட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பசுபதி மீது சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் காரணமாக சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இன்று காலை அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து அங்கு மொட்டை அடித்து பின்பு ராஜினாமா கடிதத்தோடு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அவர் மதுரை மாநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பு என்பது இங்கு போடப்பட்டிருக்கிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.